வாழும் தமிழர்களுக்கு எனது அன்பான காலை வணக்கங்கள். மக்கள் ஒருவரோடு ஒருவர் பழக வேண்டிய கடமை ஒவ்வொரு மனிதனுக்கும் இருக்கிறது. கடமையும் இருக்கிறது, சூழலும் இருக்கிறது. இப்போ ஒரு திருமணம் நடக்கிறது. கணவன் மனைவி இருவரும் மனம் ஒத்து தம்பதிகளாக மாறி இல்லறம் நடத்தணும். அது ரொம்ப இயல்பா நடக்குமா அப்படின்னு கேட்டா எல்லா இடங்கள்லயும் இயல்பா நடக்கும்னு சொல்ல முடியாது. முதல்ல சில கருத்து வேறுபாடுகள் அவர்களுக்குள்ள கூட வரலாம் இல்லையா? ஏன்னா இந்த பையன் வாழ்ந்த சூழல் வேற, அவங்க வீட்டு சூழல் வேற, இவனுடைய விருப்பம் வேற, உணவு பழக்கத்திலிருந்து மற்ற எல்லாமே அப்படி வேறுபாடு. அதே மாதிரி அந்த பெண் வளரக்கூடிய சூழல், அவங்க குடும்ப சூழல், அந்த பெண்ணுடைய தோழிகள், அவங்க சூழல், படிப்பு, உணவு, இப்படி. இப்போ இந்த வயல்ல நாற்றங்கால் நடுதல்னு சொல்லுவாங்க. ஒரு இடத்துல வளர்ந்திருக்கக்கூடிய நாற்றை வேரோடு கொண்டு வந்து வளர்வதற்கு இன்னொரு இடத்துல பயிரிடுவதை போல திருமண காலம் வரை, நம்முடைய சமூகத்தை பொறுத்தவரையில் திருமண காலம் வரை அம்மா அப்பா, அவங்க வீட்டு சூழல், நட்பு வட்டம் இப்படி இருந்த பெண் முழுமையாக அங்கே இருந்து வந்து கணவன் வீட்டோடு சேர்ந்து வாழத் தொடங்கக்கூடிய அருமை. இந்த நிலைமையில தொடக்க காலத்தை கொஞ்சம் விட்டுட்டு பார்த்தா ஒரு சின்ன அரசியல் புரசல் அப்ப வரலாம். கணவன் மேல மனைவிக்கு வருத்தம் வரலாம், மனைவி மேல கணவனுக்கு வருத்தம் வரலாம். வந்தா என்ன செய்வது? பெரியவங்க இந்த வீடுகள்ல திருமண நாள் அன்னைக்கு வாழ்த்துவாங்க. ஒருவர் விட்டு கொடுத்து ஒருவர் புரிந்து கொண்டு வாழுதல். இந்த ரெண்டு சொற்கள் கல்யாண ஆகிற சமயத்துல மணப்பெண்ணுக்கு மணவனுக்கு சொல்லப்படும். விட்டு கொடுக்க வேண்டும், புரிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா என்னங்க? விட்டு கொடுத்தல் புரிந்து கொள்ளல்னா என்ன? புரிந்து கொள்ளல்னா ஒருத்தர் இன்னொருத்தரை முழுக்க 100க்கு 100 புரிந்து கொள்ளுதல் அப்படின்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? முதல்ல என்ன புரிந்து கொள்ளலாம்? இவர் இப்படி இருப்பாருன்னு புரிந்து கொள்ளலாம், மனைவி இப்படி இருக்கிறாள்னு புரிந்து கொள்ளலாமே தவிர அதுக்கான காரணத்தெல்லாம் புரியறதுக்கெல்லாம் ஆரம்பிச்சா குடும்பத்துல மகிழ்ச்சி இருக்காது. விட்டு கொடுத்தல்னா என்னன்னா, சரி இது எனக்கு உடன்பாடு இல்ல, இருந்தாலும் நீ விரும்புற, பரவாயில்ல. அது மாதிரி மனைவி நீங்க விரும்புறதுனால சரி, எனக்கு அது உடன்பாடு இல்ல, இப்படி போயிட்டா குடும்பம் சரியாயிடும். இப்படி இல்லைன்னா என்ன ஆகும்னா, ஒரு வழக்கறிஞராக இருந்து பார்க்கிறதா இருந்தா நீதிமன்றங்கள்ல மனமுறிவு கேட்டு வரக்கூடிய தம்பதியினரை பார்க்கிறப்ப இந்த தோல்வி நமக்கு தெரியும். விட்டு கொடுத்தலோ புரிந்து கொள்ளலோ இல்லாமல் ஒருவர் குறை கண்டு கொண்டே இருக்கக்கூடிய நிலை. யார் குறை இல்லாதவர்கள்? அப்போ இது வாங்கிட்ட அது சரியில்லை, வாங்கிட்ட இது சரியில்லைன்னு பேசினா இது குடும்ப வாழ்க்கையில மட்டும் அல்ல, நட்பு வட்டத்துக்கும் வச்சுக்கங்க. பாக்குறவன் எல்லாம் குறை சொல்லிக்கிட்டே இருக்கிற மாதிரியான குணம் இருக்கிறவங்களுக்கு நல்ல நண்பர்கள் அமைவாங்க. நட்புன்றது குறைய கண்டித்து சொல்லி பழகுவதுதான் சிறந்த நட்பு. ஆனா என்ன செய்தாலும் அதுல ஒரு குறை கொண்டுகிட்டு அதுக்கு ஒரு படி சொல்லிக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நட்பு அமையாது. இதேதான் அலுவலக சூழல்ல கூட பாத்தீங்கன்னா, என்னதான் நான் மேலதிகாரியாக இருந்தாலும் எனக்கு கீழே பணியாற்றுகிறவர்கள் கிட்ட அவர்களுக்கான சிரமத்தை நான் புரிந்து கொள்ளாமல், இப்போ ஒரு நாள் நல்ல மழை பெய்யுதுன்னு வைங்க, மழை பெய்யுது, வண்டி சரியா இல்ல, அந்த நேரத்துக்கு அன்னைக்கு கொஞ்சம் அலுவலகத்துக்கு ஒருவர் தாமதமா வந்தாருன்றதுக்காக, அது எப்படி தாமதமா வரலாம், இவ்வளவு தாமதம்னு திட்டுறாருன்னு வைங்க, மேல இருக்க நானே சொல்றேன்னு வைங்க, கீழே இருக்கவருக்கு வெறுப்பு வருமா? இதை கூட புரிஞ்சுக்க மாட்டீங்க. அப்படிதான் நினைப்பாங்க. கார் வச்சிருக்கிறாங்க, காரை டிரைவர் ஓட்டுறாரு, சொகுசா வந்து இறங்கிடலாங்க. பஸ்ஸை பிடிச்சி, ட்ரெயினை பிடிச்சி, மழை காலத்துல இல்ல ஒரு ஆட்டோ பிடிச்சி வர்றவங்களுக்கு அப்படித்தானப்பா இருக்கும்னு புரிந்து கொள்ளலன்னா என்ன ஆகும்? குறை சொல்லவே ஆரம்பிச்சா என்ன ஆகும்? அப்ப இப்படிதான் குறை சொல்றாங்கன்னு தெரியுதுன்னு வைங்களேன், சரி கொஞ்சம் பொறுமையா இருந்து இந்த இடத்துல இப்படி இருந்தாதான் நம்ம ஜெயிக்க முடியும்னு யாரு இருக்கிறாங்களோ அவர்களுக்கு வாழ்க்கை கொஞ்சம் ஸ்மூத்தா போயிரும். இப்ப உதாரணத்துக்கு வச்சுக்கோங்க, இப்ப வைரம் இருக்கு இல்லைங்க, டைமண்ட். இந்த வைரம் என்பது என்ன? நீங்க கெமிக்கலா அதை ஆராய்ச்சி செய்துட்டு என்ன சொல்றாங்க, அது வந்து இட்ஸ் நத்திங் பட் கார்பன் சொல்றாங்க. கரி.
அப்போ வெறும் கறிக்கும் நிலக்கரி சுரங்கத்துல தோண்டா கிடைக்கிற கறிக்கும் வைரத்துக்கும் என்ன வித்தியாசம்னா, கறி உடனே தன்னை வெளிப்படுத்திடுது. ஆனால் எந்த கறி அந்த புழுக்கத்திலும் அழுத்தத்திலும் இருந்து தன்னை தயார் செய்து கொள்ளுகிறதோ அது வைரமாகிறது. சரிங்களா? இப்ப ஒரு குடும்பம்னு பேசணும். குடும்பத்துக்குள்ள பிரச்சனைகள் இருந்தாலும் கொஞ்சம் அடங்கி, சரி குறைப்பாக்க வேண்டாம், குடும்பம் முக்கியம் அப்படின்னு இருந்து போய் அந்த குடும்பம் மகிழ்ச்சியா நடக்கிறது உண்டு, நட்பு உண்டு, சமுதாயத்துல உண்டு. இத பழமொழி 400ன்னு நம்முடைய பழைய இலக்கியம் ரொம்ப அழகான ஒரு உதாரணம் சொல்லுது. அந்த உதாரணம் ரொம்ப வேடிக்கையான உதாரணம். அந்த பாட்டு இப்படி தொடங்குதுங்க. இவர் நல்லவர் இல்ல, இவர் கொஞ்சம் அப்படி இல்ல, நிலையிலா பண்பிலர் நேரல்லர் என்று உளைய ஒன்று சொல்லிக்கொண்டே இருக்காதே. இது அது சரியில்லை, அது சரியில்லைன்னு சொல்லாத. அப்படி சொன்னா என்ன ஆகும்ன்றது இருக்கட்டும். பசிக்குது, ஒரு உணவு விடுதிக்கு போறீங்க, இல்ல வீட்டிலேயே கேக்குறீங்க. என்ன கேக்குறீங்க? ஒரு தோசை செய்து கொடு, இல்ல உணவகத்துல உட்கார்ந்து ஒரு தோசை கொண்டு வாப்பான்னு கேக்குறது நான் தான். எனக்கு பசிக்குதுன்றதுக்காக நான் தோசை கேக்குறேன். இந்த தோசைன்றத அந்த பாட்டு அப்பம்னு சொல்லுது. டேபிள்ல வச்சாச்சு. இப்ப பசிக்குதுன்னு தானே கேட்டேன், நான் தானே கேட்டேன். இப்ப அந்த ஆப்பம்னு வச்சுக்கோங்க, இல்ல அப்பம்னு வச்சுக்கோங்க, இல்ல தோசைன்னு வச்சுக்கோங்க, நல்லா வெந்து வந்த உடனே பார்த்து அத பார்த்தா ஓட்டையா இருக்குது. ஓட்டைகள் இல்லாத ஒரு தோசை இருக்குமா? ஒரு ஆப்பம் இருக்குமா? இப்ப நான் என்ன பண்றேன், நீங்க கொண்டாந்து வச்ச உடனே டேபிள்ல என்ன இவ்வளவு ஓட்டை இருக்கு இதுல அப்படின்னு அதை நான் எண்ணிக்கிட்டே இருந்தா என்ன ஆகும்? புத்திசாலித்தனம் பசிக்குதுன்னு கேட்டது வந்த உடனே சாப்பிடுறதா, எத்தனை ஓட்டை இருக்குன்னு எண்றதா? இத பழமொழி 4 என்ன சொல்லுகிறது? இருந்து தொலை எண்ணார் அப்பம் தின்பார். பசிக்குதுன்னு நீயா போய் ஒன்று வேணும்னு கேட்டு அது வந்துருச்சுன்னா வந்ததை சாப்பிடுவியா? அதை விட்டுட்டு இதுல எத்தனை ஓட்டை இருக்குதுன்னு உன் தோசையில இருக்க ஓட்டை, ஆப்பத்துல இருக்க ஓட்டையை எண்ணிட்டு இருப்பியா? எது புத்திசாலித்தனம்னு கேக்குது பழமொழி 400 என்கிற பாடம். இப்ப குடும்பமாகட்டும், நட்பாகட்டும், வேலை செய்யற இடமாகட்டும், 1000 பிரச்சனை இருக்கும். பிரச்சனைகள் வரதான் செய்யும். என்ன குறை, நீ சரியில்லைன்னு குறை சொல்லிட்டு இருந்தா அது எப்படின்னா, பசிக்குதுன்னு தோசை வாங்கி தொலை எண்ணிட்டு உட்கார்ந்து இருக்காதப்பா, சாப்பிடு, அதுதான் வந்த வேலையை முடின்னு ரொம்ப நடைமுறை உதாரணமாக ஒரு அருமையான உதாரணத்தை நம்முடைய பழமொழி 400 என்கிற பழைய பாடல் பேசுகிறது.